அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரிலீஸ் ஆன கட் ஆஃபில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அதில் பயங்கர டவுட்டாக இருக்குது, இந்த டேட் ஆஃப் பர்த் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ அதை தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கட் ஆஃபை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே பயப்பட வேணாம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகே ப்ரோ, இந்த டேட் ஆஃப் பர்த் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரே கட் ஆஃபில் எக்ஸாம்பிள் ஓசி கேட்டகரிக்கு 94.250 கொடுத்துருக்காங்க. அந்த கட் ஆஃபில் ஒரு 5 கேண்டிடேட் இருப்பாங்க. பட் மெரிட் லிஸ்ட்டில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ் தான் இருக்குது, அந்த ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த 4/6/2008 இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் மெரிட் லிஸ்ட்டில் வருவாங்க, அதுக்கப்புறம் பிறந்தவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்றது தான் இதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறதால எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் சீட் வந்து கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ யாருமே பயப்பட வேணாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்ஸை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.